அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், இறை நம்பிக்கை கொண்டவர்களே, சில விஷயங்கள் உங்களிடம் வெளிப்படுத்தப்பட்டால் அவை உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். அவற்றை பற்றி நீங்கள் வினவாதீர்கள். ஆயினும் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டு கொண்டிருக்கும் வேளையில் அவற்றை பற்றி நீங்கள் வினவினால் அப்போது அவை உங்களுக்கு வெளிப்படையாக கூறப்பட்டுவிடும். நீங்கள் இதுவரை கேட்டவற்றை அல்லாஹ் மன்னித்து விட்டான். அல்லாஹ் மன்னிப்பு வழங்குபவனாகவும் சகிப்பு தன்மையுடையவனாகவும் இருக்கின்றான். அல்லாஹ் இன்னொரு அட்வைஸ் சொல்கிறான். இதுவும் ஒரு ஹிடன் மெசேஜை வச்சிருக்கக்கூடிய ஒரு வசனம். இது பார்த்தா குர்ஆன் இறங்கும் போது இப்படி கேட்காதீங்க அப்படின்னு தான் இருக்குது. அப்போ குர்ஆன் இறங்கினதுக்கப்புறம் எப்படினாலும் கேட்கலாமா? இந்த ஆயத்து என்ன சொல்லுது? இறை நம்பிக்கை கொண்டவர்களே, மறுபடியும் யா அய்யுஹல்லஸீன ஆமனூ. இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வசனமா? சாதாரண வசனம் கிடையாது. யா அய்யுஹல்லஸீன ஆமனூ, சில விஷயங்கள் உங்களிடம் வெளிப்படுத்தப்பட்டால் அவை உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். சில விஷயங்கள் நீங்கள் கேட்குறீங்க, அது உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். அவற்றை பற்றி நீங்கள் வினவாதீர்கள். ஆயினும் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டு கொண்டிருக்கும் வேளையில் அவற்றை பற்றி நீங்கள் வினவினால் அப்போது அவை உங்களுக்கு வெளிப்படையாக கூறப்பட்டுவிடும். நீங்கள் இதுவரை கேட்டவற்றை அல்லாஹ் மன்னித்து விட்டான். இந்த வசனம் இறங்குற வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் வெட்டி கேள்வி கேட்டீங்களோ அதெல்லாம் அல்லாஹ் மன்னிச்சிட்டான். என்ன? அல்லாஹ் மன்னிப்பு வழங்குபவனாகவும் சகிப்புத்தன்மையுடையவனாகவும் இருக்கிறான். இப்போ இந்த வசனத்துடைய விளக்கத்துக்கு வருவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய் சில சஹாபாக்கள் போய் கேள்விகள் நிறைய கேட்பாங்க. இப்போது நம்ம இந்த இறுதி நூற்றாண்டின் இறுதி சமுதாயம் அந்த விஷயத்தில் துல்கர்னைன்கிறவர், அவர் பைபிளில் வாழ்ந்த அந்த மன்னர், சைரஸுங்கிற மன்னர்னு நம்ம சொல்கிறோம். இதை இவங்க உடனே அந்த வஹாபிஸ் என்ன சொல்லுவாங்க, இது ஏன் ரசூல்லா சொல்லலை, ரசூல்லாட்ட கேட்கல. இப்போ நான் கேட்குறேன், அவர் சைரஸாக இருந்தால் என்ன, சைரஸ் இல்லாமல் இருந்தால் என்ன? இதனால் சஹாபாக்களுக்கு ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருக்கா? இது நமக்கு சில பயன் தருது. ஏன்னா நம்ம இறுதி காலகட்டத்தில் இருக்கோம். அவங்களுடைய காலகட்டத்துக்கு சைரஸை பற்றி ஏதாவது பிரச்சனை இருக்கா? அவங்களுக்கு கிறிஸ்தவத்தை பற்றி, அதாவது அவங்களுக்கு ரோமாபுரியும் இதுவும் ஜெயிக்கிறது எப்படி, குர்ஆனுடைய ஹிக்மத்து கற்றுக் கொடுக்குறபடி இந்த வேலை அவங்க செஞ்சால் போதும். ஸோ இந்த மாதிரி வெட்டி கேள்விகள் அவங்க கேட்கவே மாட்டாங்க. எங்கேயாவது குகைவாசிகளை பற்றி அல்லாஹ் 3 வாட்டி சொல்கிறான். அவங்க 4 பேர் 5வது ஒரு நாய், 5 பேர் 6வது அவங்க நாய், 6 பேர் 7வது அவங்க நாய் அப்படிங்கிறான். குர்ஆனில் இது சொல்லிட்டான். எங்கேயாவது ஒரு சஹாபியை அல்லாஹ்வுடைய தூதரை ஆக்சுவலாக அவங்க நம்பர் தான் என்ன கேட்டிருக்கலாம்ல? எதுக்கு உனக்கு? அவங்க 7, 10, சரி 70, 87, இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? 7ன்னா என்ன, 8ன்னா என்ன, உனக்கு அது சொல்லு. அதனால தான் அல்லாஹ் என்ன சொல்கிறான், குர்ஆன் இறங்கும்போது தேவையானது கேளுங்க. இது இதுக்கு இந்த ஆயத்தை இறங்குறதுக்கு பின்னணி ஒன்று இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு நாளைக்கு மிம்பருக்கு வராங்க, பயானுக்கு தொழுகைக்கு வராங்க. சொல்கிறாங்க, மக்களில் சிலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவர்களுக்கு பிடிக்காத சில விஷயங்கள் குறித்து வற்புறுத்தி கேள்வி கேட்டு வந்தனர். ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்காத விஷயங்களை பார்த்து பட்டியல் போட்டு கேள்வி கேட்டு வராங்க, இதை சொல்லுங்கள் அதை சொல்லுங்கன்ட்டு. ஆகவே ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது இல்லத்திலிருந்து புறப்பட்டு வந்து சொற்பொழிவு மேடை மிம்பர் மீது ஏறி கோபமாக கேட்குறாங்க, கேளுங்கள் என்னிடம், நீங்கள் என்னிடம் எதை பற்றி கேட்டாலும் அதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தாமல் இங்கிருந்து இறங்கப் போவதில்லை. டெய்லி கேள்வியாக கேட்குறீங்களா, இன்னைக்கு ஃபுல் டே ஒதுக்கிட்டேன் உங்களுக்குன்ட்டு. எந்த கேள்வி வேணாலும் கேளு. அல்லாஹ்வுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, அல்லாஹ் சொர்க்கத்தில் என்ன நடக்கும், அதை பற்றி இதை பற்றி எதை வேணாலும் கேளு, நான் சொல்கிறேன் அப்படிங்க. கோபம் ஆறுது. இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரியாக்ஷன் இருக்குல்ல, எவ்வளோடா வேணும் உனக்கு காசு அப்படின்னா என்ன அர்த்தம்? கேட்கவே மாட்டேன். நீ காசு கொஞ்சம் வேணுச்சுதா, எவ்வளோடா வேணும், இந்தா எடுத்துப்படா அப்படின்னா புரிஞ்சுக்குவோம், தூக்கி போட்டுருவோம் காசு. ஆனால் அந்த காசு வாங்க மாட்டோம். அது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியது கேட்டு மக்கள் வாய் மூடி அமைதியாகி விட்டனர். டோனே சரியில்லை ரசூலுல்லாஹ். இது நம்மளை உற்சாகப்படுத்தி கேள்வி கேட்கல, நம்மளை கண்டிக்கிறாங்க. நபி அவர்கள் ஏதோ அசாதாரண நிலையில் இருக்கலாம் என்று மக்கள் பயந்துட்டோம். செம்ம கோபத்தில் இருக்கிறாங்கன்னு மக்கள் பயந்துட்டாங்க. அப்போது நான் வலப்பக்கமும் இடப்பக்கம் திரும்பி பார்க்க போது ஒவ்வொருவரும் தமது ஆடையால் தலையை சுற்றி போர்த்தியவாடு அழுது கொண்டு இருந்தாங்க. ஐயோ ரசூலுல்லாஹ் கஷ்டம் கொடுத்துட்டோமே,
அதனால் இவர் மனசு இவ்வளோ புண்பட்டுருக்குதே, இவ்வளோ கஷ்டம், நம்ம கேட்ட கேள்விகள் அவ்வளோ பாதிக்கப்பட்டுருச்சா அப்படின்ட்டு. அப்போது அந்த பள்ளிவாசல் இருந்த ஒரு மனிதர் பேசத் தொடங்கினார். சில பேர், அதான் சொன்னேன்ல, அவங்களுக்கு சுச்சுவேஷன் என்னான்னு கூட அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. இன்னும் காசு தூக்கி போட்டோன்னா, முதலாளி தேங்க்ஸ் முதலாளி கொடுத்துட்டீங்க அப்படி. இன்றைக்கி வந்து எல்லா சோம்பிஸ் அப்படி தானே இருக்காங்க, ஜென்சிஸு. புரியாது அவங்களுக்கு சுச்சுவேஷனு. அவர் எந்திரிச்சு கேள்வி கேட்குறாரு. என்ன சொல்கிறாரு? அல்லாடி தூதரே, எங்கள் அப்பா யார், எங்கள் அப்பாவுடைய பேரை சொல்லுங்கங்கிறாரு. இங்கே என்ன பிரச்சனைனா, அவர் வளர்ந்துட்டு இருக்கிற, அதாவது அவங்க அம்மா சொன்னது, இவர் ஒரு அப்பா, அவங்க ஃபேமிலியில் அப்பான்னு ஒருத்தர் வந்து வச்சுருக்காரு, ஒரு ஹுதைஃபா, அதாவது ஒரு ஆளுடைய பையன்னு சொல்லி இத்தனை நாளாக அவர் வாழ்ந்துட்டுருக்காரு. இவர் தான் அவங்க அப்பான்னு சொல்லி அம்மாவும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த வீட்டில் தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ரசூலா டக்குன்னு என்ன சொன்னாங்க, உங்கள் அப்பா வந்து ஹுதைஃபா தான் அப்படிங்கிறார். அவர் யாருன்னா அவர் வேறு யாரோ, வெளியேறியாகார். இப்போ உனக்கு இவர் தான் அப்பான்னு. இப்போ எவ்வளோ பெரிய அசிங்கம் இது. உங்கள் அம்மா வந்து கள்ள தொடர்பு வச்சுருந்தாங்க, அதில் பிறந்த குழந்தை தான் நீ. வாயை மூடிட்டு இருந்துருந்தால் அந்த கேள்விக்கு பதில் வந்துருக்குமா? அதை ரசூலாட்டெலாம் சேலஞ்ச் பண்ண முடியாது. இல்லைன்னா நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, வேணும்னே என்ன வெறுப்பேற்ற சொல்கிறீங்க, எப்படி கேட்பாங்க? ரசூலா போய் சொல்லுவாங்களா? இது சொன்ன உடனே உமர் அலியானு வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க ரசூல்லா பயங்கர கோபத்தில் இருக்கிறாங்கன்ட்டு. நேராக போய் ரசூல்லாவுக்கு பக்கத்தில் கீழே அப்படியே உக்காந்துக்கிட்டு, மண்டி போட்டு அப்படியே உக்காந்துட்டு, நாங்கள் அல்லாவை மட்டுமே இறைவனாகவும் இஸ்லாத்தை மட்டுமே மார்க்கமாகவும் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறை தூதர் எனவும் மன நிறைவுடன் ஏற்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரே, உங்கள் மேலே எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை, இந்த தீனின் மேலே எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை, நீங்கள் ரசூலுங்கிறதுலையும் எங்களுக்கு எந்த சந்தேகமுமே இல்லை, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், எங்களுக்கு அல்லாவுக்காக எங்களை மன்னிச்சிருங்க. நன்மையிலும், அப்போ ரசூலா சொல்கிறாங்க, நன்மையிலும் தீமையிலும் இன்றைய தினத்தை போன்று எந்த நாளையும் ஒருபோதும் நான் கண்டதில்லை. எனக்கு இன்று சொர்க்கமும் நரகமும் காட்டப்பட்டன, அவற்றை இந்த சுவருக்கு அப்பால் நான் கண்டேன் என்று சொன்னார்கள். அப்போது தேவையில்லாத அன்னெசரி கொஸ்டின். இது வந்து குர்ஆன் இறங்கும்போது ஒரு கட்டம்.